இன்றைக்கி சனி பிரதோஷத்தை பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 30 தேவர்களில் ஒருவரான சிவபெருமான் வந்து அழித்தல் பணியை செய்கிறாரு. அழித்தல் அப்படின்னா வந்து ஒரேடியாக யாரையும் அழிக்கிறது கிடையாது. அவங்க மனசுக்குள்ள தீய எண்ணங்களை கண்மா, விரோதம், குரோதங்களை அழித்து நல்வழிப்படுத்தி இறைவன் தன் காலடி பாதங்களில் சேர்க்கும் ஒரு தருணம் தான் இது. சிவனுக்குரிய ஒரு பணி. சிவன் இருக்கும் இடம் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேய்கள் உலாவும் பகுதியில் தான் சிவபெருமானை உலாவுவார். ஸோ சிவனுக்கு உகந்த நாளான இந்த பிரதோஷம் நாளில் வந்து சிவனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காண்டி, சிவனை சாந்தப்படுத்துறதுக்காண்டி பூஜைகள்லாம் செய்யப்படுவாங்க. அந்த பூஜைகள் வந்து முதல்ல யார் கொடுக்கணும்? நந்தி தேவர் கொடுப்பாங்க. அது பதிவு ஏற்கனவே உள்ளே போட்டிருக்கோம். ஸோ நந்தியும் சிவனுக்கும் உள்ள நட்பை வந்து பிரதோஷங்கள் உணர்த்துது. ஆனால் 3வது ஒரு நபர் உள்ள வாரார். அது யார் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன். ஈஸ்வரனுக்கு ஏற்ற பட்டம் பெற்ற ஒரே ஆள் யாருன்னா சனீஸ்வரன் தான். சண்டிகேஸ்வரன் இருக்கார். இப்போ வந்து மெயின் பார்த்திங்கன்னா சனீஸ்வரன். அதாவது மற்ற தெய்வங்கள்லாம் ஈஸ்வரன் பட்டம் இருக்காது. சிவன் 2 பேருக்கு தான் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காரு. ஒன்று சனீஸ்வரனுக்கும், இன்னொன்று சண்டிகேஸ்வரருக்கும். சனீஸ்வரன் வந்து கர்மவினையை பார்க்குற பணியை செய்தனால அவனுக்கு ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்தாரு. அதுமாதிரி சண்டிகேஸ்வருக்கு ஏன் பட்டத்தை கொடுத்தாங்கன்னா, சண்டிகேஸ்வரர் வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவன் சொத்தை பாதுகாக்கக்கூடியவராக சண்டிகேஸ்வரர். யார் கோயிலுக்கு வரா, என்னென்ன மனநிலை இருக்காங்கிற சிவன் சொல்லக்கூடிய பொறுப்பு வைக்கிறோம் சண்டிகேஸ்வரர். ஸோ எப்போதுமே தியான நிலையில் இருப்பதனால வந்து யாரும் கைத்தட்டி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க நூல் போட்டு வருவாங்க, சில மௌனமாக பேசிட்டு வருவாங்க. சரியா? சண்டிகேஸ்வரன் பண்ணியே போயிடாது. ஸோ சிவபெருமான் கோயிலில், சிவன் கோயிலில் முக்கியமான 2 தெய்வங்கள் இவங்க தான், சனீஸ்வரனும் சண்டிகேஸ்வரரும். இப்போ நம்ம பேச வேண்டியது சனி பிரதோஷம், சனீஸ்வரன் தான் பேச போகிறோம். ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுக்கு பூஜைகள் அதிகமாக நடக்கும். வேறு தொழில்கள் விடமண்ட கண்ணன் வீணலை வீணை தெரியும் ஆசார் திங்கள் விட மீது உலகம் தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழ் வீணை சனி உடனே ஆசார் வினால் அடிவருக்கு மிகவே அப்படின்னு ஒரு பாடல்கள் உண்டு. அவரை பாடல்கள் பாடி கூட நம்ம வந்து வணங்கலாம். எள்ளு சாதம் கொடுத்து காக்கைக்கு எள்ளு வைப்பாங்க, கர்மவினைகள் போவதற்காண்டி. இந்த கர்மவினை தீர்க்கும் உடைய சனீஸ்வரன் வந்து இந்த நாளில் சிவபெருமானுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு தான் இந்த நாளை வந்து வெளிப்படுத்துன்னு சொல்லலாம். இந்த நாளில் போய் நீங்கள் சிவனையும் சனீஸ்வரனையும் வணங்கும்போது உங்கள் கர்ம வினைகளுடைய பலன்கள் வீரியம் வந்து குறையும். எதுவும் உடனே தீராது. சில விஷயங்களில் வலி குறையும் இல்லையா, அது மாதிரி நம்முடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும் உங்களை வணங்கும்போது. ஸோ அதனால் சனீஸ்வர வழிபாடு முக்கியமானது. இன்னைக்கு நடக்கிற சனீஸ்வர வழிபாட்டை ஏன் நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்துல இருக்கிற கடைசி சனீஸ்வர வழிபாடு இன்றைக்கி தான். அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இன்றைக்கி தான். அப்புறம் இந்த வருஷத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்கள் இல்லை. அதனால் வந்து முக்கியமான ஒரு நாளாக பார்க்குறோம். அதனால் முடிஞ்சால் கோயில் போய் சாமி கும்பிட்டு சனீஸ்வரனை கும்பிட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் துன்பங்களை நீங்கி வளமாக வாழ்க. சிவபெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நான் உங்கள் தென்காசிக்காரன். தொடர்ந்து எங்கள் இதயத்துடன் எப்போது நினைந்திருங்கள்.